குவார்டர் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். ஐஎம்சிசி மாந்துரை வெர்சஸ் மாத்தூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஐஎம்சிசி மாந்துரை 3 ஓவர் மேட்ச் 3 பவுலர். மணி ஸ்ட்ரைக்ல யூடிசி மணி பவுலிங் எண்ணில் இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல அம்ஜத். முதல் பால் வைடு சிங்கிள் ஓடி சிங்கிள் மாட்டினாங்க. ரீபால் இந்த பால் ஸ்டிக்கர் விக்கெட் காட்டி வந்தாருங்க. நெக்ஸ்ட் டைம் மிடில் செம்பு கண்டிப்பா தெரிஞ்சு அதை பார்த்து தான் போட்டாங்க. அட்டாக்கிங் த்ரோ அசார் அவர்கள்ட்ட இருந்து மல்டி ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க திரும்பி பார்த்தாரு. பவுலரே வந்துட்டாருங்க. கனெக்ஷன் கிடைக்கல. லெப்டா திரும்பி ஆடும்போது மீண்டும் ஒரு விக்கெட் விக்கெட் தர்மா ஸ்ட்ரைக்ல டூ க்ளோஸ் டு பாடி வித்தே கொடுக்கல. ஒர்க் பண்ணிட்டாரு. வந்தவன சிங்கிள் மாத்தி கொடுத்துருக்காரு தர்மா. லெப்ட் பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க. மணி டு மணி ஒயிட் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா விலைக்கு போட பார்த்தாங்க. துரத்தி ஆடிட்டாரு. மீண்டும் சிங்கிள் லோ வந்துச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. லெக் கட்டரை போட்டாங்க. சுத்தமா இருக்குல விடல. ஃப்ளோட்டே கொடுக்காம போட்டாரு. முதல் ஒரு மிக ஸ்கோர் 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். செகண்ட் பவுலர் கௌதம். முதல் பால் மணிக்கு லேட்டாஸ் பால் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் அடிக்க பார்த்தாரு. புடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ் எட்ஜ் ஆஃப் த பவுண்டரி லைன் புடிச்சிருக்காங்க. முக்கியமான விக்கெட். லெஃப்டியோட விக்கெட். லோட்டாஸ் விலக்கி போட்டு பாட்டம் ஆஃப் த பேட்ல எடுக்க வச்சு புடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஷேக் அஜித். செகண்ட் பால் ஆஃப் ஸ்டம்ப் பார்த்து போட்டிருக்காங்க. ஆஃப் சைட்ல பேட் அவுட்டாரு. ஏதோ சறுக்கி தடுத்தாரு. கௌஷிக்கங்க சிங்கிள். விக்கெட் கீப்பருக்கு விக்கா இருந்தாரு. பந்து லைனுக்குள்ள டாட் பால் கால் ஃபார் அம்பையர். நிறைய ஒயிட் லைன் உரசி போடக்கூடிய பவுலர் லென்த் எடுத்து போட்டாரு. குத்தி போட்டாரு. நல்லாவே சிக்கன்ல வச்சாங்க. இதுவும் மணி பக்கம் போயிருக்கு. மணிக்கணக்கா மேல இருக்கு. மணி கைக்கும் போயிருக்கு. அந்த வந்து எந்த கேட்சையும் மிஸ் பண்ற ஐடியாவே கிடையாது. ஃபீல்டர் சப்போர்ட் இருக்கும் போது மீண்டும் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல விக்கெட் கீப்பர் க்ளோஸா வச்சு ஏத்திட்டாரு. வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு மீண்டும் அதே வந்து ரீப்ளேவா பெர்ஃபெக்ட்டா போட்டு காட்டியிருக்காரு. பேக் ஆஃப் லென்த் நல்ல பவுன்ஸ் கிடைக்குது. இப்ப கௌதம்க்கு 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 8. ஸோ லாஸ்ட் ஓவர் 2 ரன்ல போட்டாங்க. இந்த ஒரு சன் போறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். அரௌண்ட் விக்கெட் நிறைய எடுப்பாரு. அதே ஃப்ரண்ட் ஆடி நிறைய போடுவாரு. மேல ஏறிடுச்சு. காட்டன் போல் கனக்கச்சித கேட்சங்க. அஜித் ஆட்டமலை வெளியே. நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் பிளாட்டா பேட்டை விட்டு பார்த்தாரு. கேட்ச்ல தெரிஞ்சவங்க பாடியை முன்னாடி போட்டு தடுத்தாங்க. குட் பேஸ் கண்டிப்பா ஜெனரேட் பண்ணி காட்டியிருக்காரு. 3 ஸ்டெப் நறுக்குன்னு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் வேகத்தை குறைக்காம போட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் முதல் இன்னிங்ஸ். ஐஎம்சிசிக்கு ஓப்பனிங் டாஸ் ஓப்பனிங் டார் வந்திருக்காங்க. போன மேட்ச்ல வந்த அதே பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்ஃபான் மற்றும் கௌஷிக். டார்கெட் அவங்களுக்கு 10 ரன். முதல் இன்னிங்ஸ்ல செகண்ட் ஓவர் போட்ட கௌதமும் சரி அவர் 1 ரன்ல போட்டிருந்தாரு. அடுத்த ஓவர் போட்ட ராஜசேகரன் திருச்சியின் சன் சூரியன் 2 ரன்ல போட்டாங்க. ஸோ டோட்டல் டார்கெட் 10 ரன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரவீன் தரையோட பேருக்கு குத்தி திரும்பி இருக்கு. 2 இருக்க இல்ல ஓல்ல வச்சுக்கிட்டாங்க. முதல் பால் சிங்கிள் கௌஷிக் பெஸ்ட்ல. செகண்ட் பால் சுவிட்சிட்டு உள்ள பூந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் கால் தப்பட்டிருக்கு. நல்ல பந்து ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. க்ளோஸ் டு பாடி போட்டாரு. சுவிட்சிட்டு இறங்க கொடுத்தாங்க. போன பால் இது ரீபால் பால் மேல லாஃப்ட். அந்த லாஃப்ட் எவ்வளவு தூரம் போகுது? ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. போச்சுங்க. ஓவர் லாங்கா ஒரு 6 சுவிட்சிட்டு படல. சோ மாத்திக்கிறேன். கியர் சேஞ்ச் பண்ண மாட்டேன்ட்டு அதே கியர் 6வது கியர். முதல் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு கௌஷிக்கிங்க. அதே ஒரு புல்லு முடிச்சே விட்டாங்கப்பா. அவங்க டீம்ல கேட்ச் பிடிக்க முடிஞ்சு. ரோப்போ தாண்டி அடிச்சிருக்காங்க. ரொம்ப தூரம் அடிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் 1 by குவார்டர் 1 by ஐஎம்சிசி மாந்துரை. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா மாத்தூர் டீம் ஆன செகண்ட் ரவுண்டு இந்த ரவுண்டு இது 2மே நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா விழுந்துச்சு. ரொம்ப நல்ல பூல். ஆக்சுவலா கொடூரமான பூல்னு சொல்லுவேன். இந்த மொத்தமாவே திருச்சியில் டாப் செட்டிங் டீமுக்கு ஆப்போசிட்டா ஆடி மேலே ஏறி வந்தாங்க. சின்ன பசங்க யங் டீம் வச்சு ஆடி இருக்காங்க. செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். யூஎம்சிசி வெர்சஸ் யங்ஸ் அஃபேர்ஸ். யூஎம்சிசி யாருன்னு பாத்தீங்கன்னா துவாக்குடி உதய சிவா மெமோரியல்
கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் ஒரு யங் ஸ்குவாடு யங் சஃபயர்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க யங் சஃபயர்ஸ். 3 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரமேஷ் டேக்ல, ஓப்பனிங் பவுலர் சந்துரு. கரெக்டான முதல் பால் விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போட்டாங்க. ஸ்ட்ரைட்டாவே வந்த பேஸ் போட்ட லைன்ல அந்த யூஸ் பண்ணி சிங்கிள் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராகுல் சைக்கிள். இப்ப செகண்ட் பால் ஃபுல்லர் பால், கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. பார்த்து பைல சிங்கிள். தேர்ட் பால் ஆஃப் சைட்ல வித்து ஆள் ஏற்றி வச்சு ஸ்ட்ரைட்டாவே டீப் கவர்ஸ்ல புடிச்சிட்டாங்க. வித்து கொடுத்தா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரோட ஸ்ட்ராங் ஜோன்லயே பிச்சரப்பா போட்டாங்க. ஒன் டைம் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல லெஃப்டி பேட்ஸ்மேன் ஜாக்சன். லெஃப்ட் ஃபுல்லர் பால் கீழே வந்திருக்கு. கண்ட்ரோலா போட்டுட்டு இருக்காங்க. இதற்கு ஆப்போசிட்டா ஸ்விங் அண்ட் மிஸ் கரெக்டா இருந்துச்சு. லைனை கவர் பண்ணி தான் நின்னாரு. மீண்டும் பேட்ஸ்மேனோட ஸ்விங் ஃபாஸ்டா இருந்துச்சு. பந்து எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்து லைன் லென்த் மிஸ் பண்ணல. ஃப்ளோரா போடுறாரு சந்துரு. ரவுண்ட் மேட்ச் நல்லா போட்டு கொடுத்த பவுலர். ஐ திங்க் எக்கனாமிக்கா 2 ரன்ல போட்டு போயிருந்தாரு விக்கெட்டோட சேர்த்து. ஆச்சாருங்க இந்த லைன் லென்த்துக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணது. வியாஜென்ட் ஓவர் லாங் ஆனாங்க. சோ லெஃப்ட் எதுக்கு உள்ள அனுப்பிச்சாங்களோ அந்த 6 பதிவு கொடுத்துருக்காங்க ஜாக்சன். இரண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. யூஎம்சிசி உதயசிவா மெமோரியல் துவாக்குடி. செகண்ட் நியூ பவுலர் பரணி. ஒரு விக்கெட் முதல் பால் எடுத்தாருங்க. கரெக்டா எடுத்தாங்க. லைனை கவர் பண்ணி ஒரு அடி பாலார்னு நல்ல வெல்கம் ட்ரீட்டட் இன் ஸ்டைல்னு சொல்லலாம். கண்டிப்பா லெஃப்ட் கையில இருந்து ஒரு 6 பார்த்துட்டோம். ராகுல் கையில இருந்து 6 பார்த்துட்டோம். செகண்ட் பால் ரிவர்ஸ் ட்ரை ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் கேட்ச விட்டுருக்கார். சிங்கிள் பிளாட்டான த்ரோ வரதுக்குள்ள ஓடி இருக்கப்பட்ட ஒண்ணு. இங்க லெஃப்டா திரும்பி இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் போட்டுருந்தானா வெளியே போயிருக்கும். கொஞ்சம் கவனிச்சிருந்தானா இது கேட்சே பிடிச்சிருப்பாங்க. பேட்ல பட்டு பாடியில பட்டுச்சு. எஸ் ஃபிங்கர் கான் அப். நியூ பேட்ஸ்மேன் ஜிஜி ஸ்ட்ரைக்ல. சுவிட்சுக்கு இடம் கொடுக்கல. ஆஹா ஓடி வந்துட்டாங்க. 2 ஓவர் மேட்ச் ஓடி வந்துட்டாரு. 3 ஓவர் மேட்ச் ஆக்சுவலா. லாஸ்ட் ஓவர் நினைச்சு வந்துட்டாங்க. விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஜாக்சன் ஸ்ட்ரைக்ல ஸ்லோவர் ஆஃப் கட்டர் கையை திருவி லைனுக்குள்ள நல்லா போட்டிருக்காரு. டிசப்டிவ் அட் பெஸ்ட். வெல் எக்ஸிக்யூட்டர் ஆஃப் கட்டர் இது கண்டிப்பா. வேகம் போட்டாங்க. இது மீண்டும் அதே ஆஃப் கட்டர் பாடி லைன் குத்தி திருப்பி நல்ல எக்ஸிகியூஷன். 2 ஆஃப் கட்டர் ஒருத்தியா போட்டு கொடுத்துருக்காரு இங்க பரணி. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 16 ஆடி இருக்காங்க யூஎம்சிசி. அன்பார்ச்சுனேட்டா சில விக்கெட் விட்டுருக்க வேணாம் விட்டுட்டாங்க. தேர்ட் நியூ பவுலர் நிவாஸ். நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்ல. வேரியேஷனோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபுல்லர் கட்டர் அவே ஃப்ரம் த பாடி ஆஃப் த பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் மீண்டும் கட்டர் வேரியேஷன். ஆஹா வைட் டெலிவரி. மீண்டும் ஒரு சாக்ரிஃபைஸ். மீண்டும் ஒரு விக்கெட் தான். நீங்க அதுக்குதான் உள்ள கொண்டாந்தாங்க. கரெக்டா போட்டாருங்க. அந்த லெஃப்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டாந்ததுக்கு நிறைய பீக்கான சாக்ரிஃபைஸை பார்க்க முடிஞ்சு. ஒன்னு எதிர்பாராம நினைச்சு இன்னொன்னு போன இந்த ஓவர்லயே பார்த்தோம். தன்னோட விக்கெட்டை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி போனாங்க. அதுக்கு ஒருத்தா ஒரு 6 வந்திருக்கு கண்டிப்பா இங்க ஜாக்சன் அவர் கையில இருந்து. நெக்ஸ்ட் ஒன் வேகம் போட்டிருக்காங்க. குத்தி பாடியில பட்டிருக்கு. வேகம் இன்னும் வேகம் போட்டிருக்காங்க. பரவாயில்லன்னு ஸ்டாப் பண்ணிப்பாங்க. இந்த டாட்டா பத்தி யோசிக்க மாட்டாங்க. கடைசி பந்துக்கு லெஃப்ட் இருக்கதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. ஒரு முக்கியம் இந்த டார்கெட் டிசைடிங் வந்து பேஸ் வேரியேஷன் போட்டிருக்காரு. வேகம் போட்ட அதே இடத்துல வேகத்தை குறைச்சு போட்டாரு. டாட் முதல் இன்னிங்ஸ் முடியுது. டார்கெட் 24 ரன் 18 பந்துல தேவை. லெஃப்ட் காம்பினேஷன்ல வராங்க நிவாஸ் மற்றும் ஆண்ட்ரூ வெஸ்லி. ஆண்ட்ரூ ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் தீபன். ரைட்டாம் பவுலர் விக்கெட். முதல் பால் அழகா முதல் பால் விக்கெட். இந்த மேட்சுக்கு தான் வந்தாரு. வந்த உடனே இன்னைக்கு படல. ஆண்ட்ரூ வெஸ்லிக்கு கரெக்டா படல. எல்வேரா வெளில போயிருக்காரு. 3 மேட்ச்லயுமே குவார்டர்லயுமே வெளில போயிருக்காங்க. முக்கியமான பிளேயர். ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு பிளேயர்னு போன மேட்ச்ல சொல்லியிருந்தேன். முதல் பால் விக்கெட் அப்புறம் சந்துரு புடிச்சிட்டாங்க. தெரிஞ்சு புடிச்சிட்டாங்க. எஸ் கன்வென்ஸ் ஆகிட்டாங்க. கன்வென்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா கன்வென்ஸ் பண்றதுக்குலாம் வேலை கிடையாது. கண்டிப்பா அது கேரி ஆகி இருந்துச்சு. மீண்டும் விக்கெட் கீப்பர் கையில விழுந்து போச்சு. 2-2 இங்க. நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் நிதிஷ்.
முக்கியமான வந்து ஸ்ட்ரைட்டாவே ஃபுல் பிளேடா வச்சாரு. மிடில் பண்ணிருக்காங்க. ஹேட்ரிக்கான வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டாங்க சொல்லலாம். வந்த நியூ பேட்ஸ்மேன் சிங்கிள் எடுத்து ஆன் ஸ்ட்ரைக் நிவாஸ். 3 more remaining. சாத்தா பிளே பண்ணி கொடுத்தாங்க. கவர்ஸ்ல ஆல் டீப் ஏத்தி வச்சிருக்காங்க. சிவாலனங்க ஃபீல்டர். லாஸ்ட் மோர் கேரி ஆகிற வாய்ப்பு. எஸ் டேக்கன் அங்க. ஃபுல் செலிப்ரேஷன் மூட்ல இருக்காரு. கண்டிப்பா செலிப்ரேஷன் பண்ற லெவலுக்கு அவர் பந்து போட்டிருக்காரு. வச்ச ஃபீல்டிங் போட்டாலுமே டேரக்டா கைக்கு தான் போயிருக்கு. பரணி ஆன் ஸ்ட்ரைக். ஒரு பால் பாக்கி இருக்கு முதல் ஓவர்ல. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் என்ற கால் வந்திருக்காங்க. ஓவர் ஸ்டெப் நோ பால் காரணமா ஃப்ரீ பால். இந்த பால் பிளாட் அடிக்க பார்த்தாரு. விலகி பேருக்கு கேட்ச பிடிச்ச பிரயோஜனம் கிடையாது. பட் கேட்ச பிடிச்சிருக்காங்க. சிங்கிள் ஒன்லி. பவுண்டரிஸ் எதுவும் கன்சிடர் பண்ணாம போட்டு போயிருக்காங்க. மொத்தமா 3 விக்கெட் இந்த ஓவர்ல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 4. அடுத்த நீ சதீஷ் கேட்சா கேரியாகி இருக்கு. விடாம பிடிச்சிட்டாங்க. மீண்டும் மீண்டும் விக்கெட் வேட்டையாகிருக்காங்க. அவர்கிட்ட போற ரெண்டாவது கேட்ச் விடல அவரும். நியூ பேட்ஸ்மேன் ராம் ஸ்ட்ரைக்ல செகண்ட் பால் இறக்கிட்டாருங்க. ஸ்ட்ரைட்டு கால்ல இறக்கிருக்காருங்க. பிளாக் ஹோலுக்கான முயற்சி. 1 more remaining. கோட் ஸ்ட்ரைக்கா இருக்கு. யூஸ் அட் தி பாட்டம் ஹேண்ட். அப்பா ரிஸ்கி ஷாட்லாம் சும்மா அப்படி அடிச்சு காட்டிருக்காரு. ஒரு யார்கர் எனக்கா யார்கர் இப்ப பாத்துக்க இப்ப வாங்கிக்க அப்படின்னு பும்ரா சதீஷ்க்கு ஆப்போசிட்டா ஒரு பக்கம் ஆடுறாங்க. அவுட்சைட் ஃபர்ஸ்ட்ல இப்ப நல்லா ஏத்தி வச்சிருந்தாங்க. போன பால் ஐடி ரீபால் பால் 12 தேவை. அப்படி இருக்கும்போது லைட்டா வச்சாரு. அவர் போடல. பாட்டம் ஆஃப் தி பேட்ல அதுதான் அரைடி அடிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த லெஃப்டோட விக்கெட் முக்கியமான விக்கெட். போன மேட்ச் நம்ம எடுக்கல. அந்த மேட்ச்ல தான் ஆடி கொடுத்தாரு. 2 அடி தான். அந்த 2 அடி அடிக்க ஆள் இப்ப தேவை. யார் வராங்கன்னு பார்ப்போம். 1 more remaining ஓவர்ல எதுல பட்டுச்சுன்னு தெரியல. ரொம்ப க்ளோஸ். லாஸ்ட் ஓவர் அருண் வந்திருக்காங்க. 6க்கு 12 தேவை. அதே ஷாட் 6 அடிச்சு அதே ஷாட். பட் இந்த விலக்கி போட்டாங்க. ஆள் ஏற்றி வச்சு கேட்ச பிடிச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் 6 அடிச்சப்ப பாடி பால்ல வந்த பந்து ஸ்ட்ரெயிட்ல வேக்கண்ட் கரெக்டா இருந்துச்சு. இந்த பால் விலகி வந்துச்சு. அதே ஷாட் ஆட பார்த்தாரு. இங்க மிஸ்டேக் ஷாட் ஆகி போயிடுச்சு. அந்த பாட்டம் நியூ பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்ல செகண்ட் பால். நல்ல யாருக்கார் வைடு யாருக்கார் ஒரு பின் பாயிண்ட் பெர்ஃபெக்ட் எழுதிடுங்க. ரொம்ப கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணி ஆடிட்டாரு. ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காரு. மீண்டும் யார்கர் ஸ்லோவா இருக்கு. ஒரு ரன் தான். வேகத்தை குறைக்காம போட்டாங்க. லோட்டாஸ் பால் அப்படியே இறக்க பார்த்திருக்காரு. ஓடி இருக்கப்பட்ட 2. வெல் பால் ரியலி வெல் பால். கண்ட்ரோலா போட்டிருக்காங்க. விக்கெட் மேலே போட பார்த்தாரு. விக்கெட் பால் சிங்கிள் மாத்திருக்காங்க. லாஸ்ட் பால் இந்த மேட்ச் 1 கெட்டு தேவை. விக்கெட்டுங்க. இன்னும் ஃபுல்லரா போட்டிருக்காரு வேகத்தோட. லெக் ஸ்டம்ப் தட்டிச்சு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் 1 by துவாக்குடி UMCC உதயசிவா மெமோரியல் கிளப் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் டீமா குவார்டர் ஜெயிச்சிருக்காங்க. பிரைஸ் ரவுண்டுக்கு என்டர் ஆயிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக